ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான 5/8/2024 அப்டேட் வந்து பார்க்க போகிறீங்க, ரைட்? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு தேர்ட் டே, ரைட்? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ் டிஎஃப்சி போகிறதுக்கும் அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்துட்டு காலேஜில் போய் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேர்ட் டே, ரைட்? ஸோ இன்றைக்கி இல்லாமல் இன்னும் வந்து 2 days தான் டைம் இருக்குது. நாளைக்குள்ளே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன்ஸ் அந்த டிஎஃப்சி போகிற ஒர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னா லாஸ்ட் டே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இனிமேல் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே போய்க்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 1 அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ரிசல்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா டிஎன்இஏ 2024லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து இது, ரைட்? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக்கில் மொத்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,678, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ் ஃபில் பண்ணது எத்தனைனா 22,699 பேர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா 21,408 பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு, சரிங்களா? அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, மறுபடியும் வந்திருக்கும் இல்லையா, மறுபடியும் வந்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,870 பேர் அப்பர்டு கொடுத்த கேண்டிடேட்ஸ் அப்பர்டு கொடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,890 பேர் டைரெக்டாகவே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ 16 பேர், பட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது 21,000 பேத்துக்கு வந்திருக்கு, 21,400 பேத்துக்கு வந்திருக்கு. சாய்ஸ் ஃபில் பண்ணது டோட்டல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணலை. அண்ட் அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 பேத்துக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. அண்ட் அந்த 1000 பேத்துக்கு கம்மியாக தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16,000 17,000 தான் வருது, ரைட்? ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேத்துக்கு, அதாவது எப்படி சொல்லுவோம், ஒரு 4,000 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எதுவுமே வந்துட்டு வரல, ரைட்? எதில்? கவர்மெண்ட்டில் அகாடமிக், ரைட்? அதாவது ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து அகாடமிக்கில் இது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக்கில் கவர்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,406, ரைட்? ஸோ எத்தனை பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,250 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது டோட்டலாக எல்லாத்துக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,241 வந்திருக்கு, ரைட்? ஸோ அதுவே வந்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 835 பேர். அதுவே வந்துட்டு இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க 835 பேர். அதுவே அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 323 பேர். ஸோ அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. சோஃபார் இந்த இடத்துல கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிடுச்சு. பட் இனிவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு 200 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் நான் என்னன்னு சொல்கிறேன். அடுத்து ஒகேஷ்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒகேஷ்னலில் ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 2,272 பேர். அண்ட் எத்தனை பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 1,529 பேர். அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1,334 பேருக்கு வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 200 பேர் வந்துட்டு அந்த இடத்துல லேக் ஆகிருக்காங்க. அண்ட் டோட்டல் கவுண்ட்டை காட்டிலும் சாய்ஸ் ஃபில் பண்ணது 700 பேர் கம்மி. அந்த 700 பேரில் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துட்டு இன்னும் 200 பேர், டோட்டலி 900 மெம்பர்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் வந்து இதாகிருக்கு. அண்ட் மறுபடியும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 165. அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 889 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஸோ இவங்களுக்கு சீட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்? அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒகேஷ்னலில் கவர்மெண்ட் 7.5, ரைட்? இவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 469 டோட்டல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு. பட் சாய்ஸ் ஃபில் பண்ணது 244 பேர் தான் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 194 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேத்துக்கு வந்து கொடுக்கல, ரைட்? ஸோ
அண்ட் சாய்ஸ்ஃபுல் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பண்ணதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 50 பேர் கூட்டிக்கோங்க சரியா. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ன்றது 50 பேர்த்துக்கு வரல. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 27 பேத்துக்கு வந்திருக்கு ரைட். அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 133 பேர். ஸோ டோட்டலி சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு 150 160 பேர் தான் வந்துட்டு வராங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 400 காட்டிலும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கம்மி இல்லை, ரொம்பவே கம்மி. 1/3 தான் வந்துட்டு 7.5ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா 7385 ரைட். எல்லா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்துட்டு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7385 வரும். அதுவே ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டோட்டலாக கொடுத்தது எவ்வளோன்னா 12747. ஸோ மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்துட்டு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு சாய்ஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க, எலிஜிபிள் எவ்வளோ, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தோம், ஸோ அதில் அக்செப்ட் அண்ட் அப்பார்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த செட் ஆஃப் திங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போது ஒகேஷ்னல் அப்படின்றது ஒன்லி ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் சரியா. அதுவும் அவங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் நடக்கும். அந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து முடிய போகுது சரிங்களா. ஸோ அண்ட் அதை பற்றின கவலை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கிடையாது ரைட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாரும் அகாடமிக் ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட் 7.5ல தான் இருக்காங்க. வை பிகாஸ் இந்த அகாடமிக் கன்சிஸ்ட் ஆஃப் டோட்டலி 3 ரவுண்ட்ஸ். ஸோ அந்த 3 ரவுண்ட்ஸில் ரிமைனிங் வந்துட்டு இன்னொரு 2 ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ரைட். ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கான சீட்ஸே வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு எடுக்காமல் இருக்காங்க ரைட். ஸோ அதாவது 10 16 சரிங்களா. ஸோ 16 17 வச்சுக்கலாம் சரிங்களா. 17,000 சீட்ஸ் தான் வந்துட்டு டோட்டலாக வந்து டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,678 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் 9,000 சீட்ஸ் வந்துட்டு இதில் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அகாடமிக்கில் ஜென்ரலில் ரைட். ஸோ அகாடமிக்கில் கவர்மெண்ட் 7.5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800, இங்கே மேலே ஒரு 300 சரிங்களா. 8 3 11 சரிங்களா, அதாவது 1100. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கவர்மெண்ட் 7.5லையுமே இன்னும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 250 சீட்ஸ் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது சரிங்களா. அதாவது சாய்ஸ்ஃபுல் பண்ணி மாணவர்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கல. ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான சீட்ஸ் வந்துட்டு அதாவது ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு டாப் காலேஜஸ் சீட்ஸ் இருக்குது. அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு உங்களுக்கு 178.95 சம்திங்கில் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 170 அந்த ரேஞ்ச் இருக்க வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் காலேஜஸில் அதாவது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸில் கண்டிப்பாக சீட்ஸ் உறுதியாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சரிங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் டாப் காலேஜஸில் எதில் சீட்ஸில் வந்து இருக்கோ அந்த சீட்ஸில் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வைக்க வேண்டியது அவசியம். அண்ட் நாமளுமே வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்ததுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப் காலேஜஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டு ரவுண்ட் 2 காலேஜஸ் வந்து கொடுத்துருப்போம். ரவுண்ட் 1 காலேஜஸில் எதில் சீட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அதை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இதை கொடுத்துருப்போம். அதனால நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.